வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். ஆண்களில் அதிகமாக காணப்படும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆண்மை குறைவு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்குறி விரைப்புத்தன்மை குறைபாடு. இதற்கு பலர் பயன்படுத்தும் ஒரு மருந்து தான் பார்த்திங்கன்னா பெனிகிரா டேப்லெட். இந்த பெனிகிரா டேப்லெட் அப்படின்னா என்ன, எதற்காக பயன்படுத்தப்படுது, எப்படி வேலை செய்யுது, பக்க விளைவுகள் என்னென்ன, யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெனிகிரா டேப்லெட் அப்படிங்கிறது இது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் இதை யூஸ் பண்ணணும். இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்டினாஃபில் சிட்ரேட். இந்த மருந்து முக்கியமாக எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆணுறுப்பில் போதுமான விரைப்புத்தன்மை இல்லாத பிரச்சனைக்கு பயன்படுத்தப்படுது. இது ஒரு செக்ஸ் ஸ்டிமுலண்ட் கிடையாது. இது மூடு அதிகரிக்காது. செக்ஸுவல் ஸ்டிமுலேஷன் இருந்தால் தான் இந்த மருந்து வேலையே செய்யும். பெனிகிரா டேப்லெட்டில் இருக்கிற சில்டினாஃபில் BDE5 இன்ஹிபிட்டர் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தது. இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பில் உள்ள இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதனால் நல்ல பிளட் ஃப்ளோ கிடைக்கும், நல்ல எரெக்ஷன், அதாவது நல்ல விரைப்புத்தன்மை கிடைக்கும். செக்ஸுவல் ஆக்டிவிட்டி நேரத்தில் உறுதியான விரைப்புத்தன்மை கிடைக்க இந்த மாத்திரை உதவுது. இதுவே இந்த பெனிகிரா டேப்லெட்டோட வேலை. இந்த மருந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உள்ள ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்கள், குழந்தைகள், 18 வயசு கீழே இருக்கிறவங்க யாருக்குமே இந்த மாத்திரை எடுக்க அனுமதி கிடையாது. மேலும் மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளவும் கூடாது. சரி, இந்த பெனிகிரா டேப்லெட்டை எப்படி எடுத்துக்கணும்? நீங்கள் அவங்களோட அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 30 to 60 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். அதேமாதிரி இதில் 25, 50, 100 mg அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெறும் வயிற்றில் எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி அதிக கொழுப்பு உணவுடன் எடுத்தால் மருந்து வேலை செய்ய தாமதமாகும். ஒரு நாளில் ஒரு மாத்திரைக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. சரி, இந்த பெனிகிரா டேப்லெட்டுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தலைவலி, மயக்கம், முகம் சிவத்தல், வாந்தி உணர்வு, மூக்கடைப்பு, செரிமான கோளாறு, இதெல்லாம் ஒரு சாதாரண சைடு எஃபெக்ட் தான். இது சில மணி நேரத்தில் சரியாகிடும். அபாயகரமான பக்க விளைவுகளும் இருக்குது. அதாவது 4 மணி நேரத்துக்கு மேலே ஆணுறுப்பில் விரைப்புத்தன்மை தொடர்ந்தால் உடனே மருத்துவரை அணுகணும். அதே மாதிரி திடீர் பார்வை மங்கல், காதில் கேட்கும் திறன் குறைதல், மார்பு வலி, இரத்த அழுத்தம் திடீரென குறைதல், இந்த மாதிரி அறிகுறிகள் வந்தால் உடனடி மருத்துவ உதவி அவசியம். குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டாக்டர் சொன்ன அளவை விட அளவுக்கு அதிகமாக அந்த மாத்திரையை டோசேஜ் எடுக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, யாரெல்லாம் இந்த பெனிகிரா டேப்லெட்டை எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இதய நோய் இருக்கிறவங்க, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, கடுமையான கல்லீரல் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, குறிப்பாக நைட்ரேட் மருந்துகள் பயன்படுத்துகிறவங்க, இவங்கெல்லாம் இந்த மாத்திரையை எடுத்துக்கக்கூடாது. மேலும் மது அருந்திட்டு இந்த மாத்திரை எடுத்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸு அதிகரிக்கும். மருத்துவர் பரிந்துரையுடன் சரியான அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெனிகிரா டேப்லெட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல பயனுள்ள மருந்தாக இருக்கும். ஆனால் இது நிரந்தர தீர்வு கிடையாது. அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் மருந்தும் கிடையாது. வாழ்க்கை முறை மாற்றம், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், டயபெட்டிஸ், பிபி கண்ட்ரோல் இவையும் மிகவும் முக்கியம். குறிப்பாக இந்த மாத்திரையை ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்களே எடுத்துக்காதீங்க. மருத்துவரோட ஆலோசனை தான் ரொம்ப பாதுகாப்பான வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. இன்னும் இப்படிப்பட்ட உண்மையான மெடிக்கல் ரிவ்யூகளுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.